அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி டாக்டர் ரெஜினா அவர்களுக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 30th ஆனுவல் டே ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக்கின்ற நிகழ்ச்சி. ஃபஸ்ட் நான் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பேண்ட் ட்ரூப்ஸ் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மிக அழகாக அதை வாசிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு ஜென்ரல் சல்யூட் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியாக வாசிச்சுட்டு வந்துட்டு இருந்தவர் அவருடைய ஷூ லேஸ் கொஞ்சம் அவந்தே நடந்தே வந்துட்டேன். எனக்கு அது பயம், அதை பார்த்துக்கிட்டு தடுக்கிக்கு வரணும், அதை பார்த்துக்கிட்டே வந்தேன் நான். பட் ரொம்ப சேஃபாக அவரும் வந்துட்டார். ஸோ அந்த ட்ரூப்பை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு நடனமாடிய, வரவேற்பு நடனமாடி, அதன் பிறகு நடனமாடி, அதன் பிறகு நடனமாடி என்ற 3 விதமான ஒரு அழகான ஒரு நடனத்தை எங்களுக்கு வழங்கிய அந்த அனைத்து குழந்தைங்களுக்கும் எனக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஏவி பார்த்தோம். கருப்பியாப்பிள்ளை ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு இதை உருவாக்கிறார், தன்னுடைய உழைப்பு எப்படி. இன்றைக்கி பல பேரை நம்ம முன்னுதாரணமாக சொல்கிறோம். அப்படின்னா தேடி அலைய தேவையில்லை, கருப்பியாப்பிள்ளையாருடைய லைஃப்பை பார்த்தாலே போதும் என்கின்ற அளவிற்கு அது ரொம்ப அழகாக அதை காட்சியப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு சர்வீஸ் மைண்டோடு நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலில் கலந்துக்கிறது உள்ளபடியே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் அதை நான் கருதுகின்றேன். ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய வெங்கடேஷன் சார், நந்தினி மேடம், ரேவதி பிள்ளை, ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். என்னோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற பல்வேறு பள்ளிக்கூடம் சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நான் வந்தே ஆக வேண்டும் என்று சட்டமன்றத்திலிருந்தே எனக்கு நினைவுபடுத்தி என்னை நான் வருவதற்கு காரணமாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் சகோதரர் சங்கர் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மோர் தென் 30 years ஒரு ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நடத்துறது சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பாக வெங்கடேஷன் அவர்களாக இருந்தாலும், நந்தினி அவர்களாக இருந்தாலும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதெல்லாம் கடந்து தங்களுக்கான ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், பேஷனேட்டடாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர்களாகத்தான் உங்களை நான் பார்க்கின்றேன். இது தொடர்ந்து இந்த சேவை நீங்கள் செய்திட வேண்டும். இது ஏதோ ஸ்கூலில் விட நிறுத்திடாதீங்க. வருங்காலத்தில் நம்முடைய ரெஜினா மேடம் மாதிரி நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி, மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். எல்லாமே காரணம், இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கடைசி நேரத்தில் உட்காந்து வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒரு தொழில் அல்ல இது. ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் வளர்த்து விட வேண்டும். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். ரெஜினா அவர்களாக இருந்தாலும், நந்தினி அவர்களாக இருந்தாலும் ஏதோ வேறு ஏதோ பார்த்துட்டு நிம்மதியாக தங்க பொழப்பை பார்த்துட்டு மாதம் ஒரு வருமானம் வந்தது, ஐ வெரி ஹாப்பி வித் மை லைஃப் அப்படி இருந்துட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த மாதிரி வந்து உள்ளபடியே எனக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்து எடுக்கிறீங்க. அதற்கு என்னுடைய நன்றியை நான் துறையின் சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு அகாடமிக் ஸ்டடீஸ் அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதோடு சேர்த்து கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏவி எங்களால் பார்க்க முடியுது. கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சார்ந்து உங்களுடைய பணிகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சார்ந்திருக்கின்ற உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நேற்று கூட நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி வளாகத்தில் நாங்கள் ஒரு ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர், கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 7 crores ஒரு ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சார்ந்திருக்கின்ற நம்முடைய பிரின்சிபல் ஆர் மெயின் டீச்சர்ஸ், குறிப்பிட்ட நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 1st standard to 8th standard சார்ந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு நீங்கள் அழைச்சிட்டு போங்க. நான் முத்துக்குமார்ட்டே நான் சொல்கிறேன் நான். ஸோ அங்கே ஒரு மாடல் லெவலில் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அளவுக்கு சின்ன லெவலில் ஒரு சயின்டிஃபிக் இதை நீங்களே செஞ்சு அந்த குழந்தைங்களே செய்ய சொல்லி பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கே தெரியும், கணிதம் என்றாலே கடிதம் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை ஒரு வாழ்க்கை பாடத்தோடு அங்கே ஒரு சின்னதாக ஒரு செட்டப் செஞ்சு
அங்கே இருக்கின்ற ஒரு காய்கறியை விற்கிறதாக இருந்தாலும் அந்த காய்கறியை எடை போட்டு பார்க்கும்போது எவ்வளோ கிராமுக்கு நான் கொடுக்குறேங்கிறத. ஸோ அந்த வாழ்க்கை பாடத்தோடு ஒரு கணிதத்தை நாங்கள் எப்படி நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மெத்தடில் நாங்கள் சொல்லித்தரோம். அது ஒரு தனியாக ஒரு லேப் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதேமாதிரி சயின்ஸ் சார்ந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக வர வேண்டும் என்று சொன்னால் சயின்ஸ் சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தர வேண்டுமோ அதுக்கு தனியாக ஒரு செட்டப். ஸோ இதை நீங்கள் பார்க்கும் பொழுது மேபி இன் ஃபியூச்சர் நீங்கள் உங்களுடைய SIMHSSல கூட நீங்கள் இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை நேற்று தான் நான் திறந்தேன். ஆனால் அந்த நேற்று திறந்தாலும் நான் முதல் அழைப்பு யாருக்கு விடுறேன்னு சொன்னாங்கன்னா ஐயப்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் நான் கொடுக்குறேன். தயவு செய்து நீங்கள் போய் அதை போய் பார்த்துட்டு வாங்க. கூட போகும்போது இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்டு வரைக்குமான ஒரு செட்டப் நாங்கள் அங்கே கொடுத்துருக்கோம். நாங்கள் நீங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் டீச்சர்ஸையும் அமுச்சு வச்சுட்டு வர சொல்லுங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்க சொல்லுங்கள். அது பயன்பட்டது என்று சொன்னால் அதை நீங்களும் உங்களுடைய ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு கான்செப்டை நம்மளால் சொல்லித்தர முடியும். நீங்கள் இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையில் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம இருக்கிறோம். நம்ம ஸோ பிள்ளைகளை போய் ஸ்கூலில் விட்டுட்டோம், இவங்களை நம்பி நம்ம ஒப்படைச்சிட்டோம். திருப்பி எப்பயாச்சும் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது மார்க் கம்மியானால் மட்டும் நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்கலாம், HM போய் பிரின்சிபலை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தொடர் கண்காணிப்பாக நம்முடைய வேலை என்பது ஸ்கூலில் சேர்த்துனா அதோட என் வேலை முடிஞ்சது என்று பேரண்ட்ஸ் இருந்து விடக்கூடாது. ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்கள சைலண்ட் வேலை அப்சர்வ் பண்ணுங்கள். எடுத்த உடனே இன்றைக்கி என்ன சொல்லித்தாங்க ஆச்சா முச்சான்னு கேள்வியெல்லாம் கேட்காம அந்த குழந்தைங்கள் எப்படி தங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய பிஹேவியரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குதா நம்மை அறியாமல் கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு, அந்த குழந்தை யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூட்டு பொறுப்பு என்பது டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் பிள்ளையை எப்படி கொண்டு வரணும்னு நீங்கள் என்ன ஒரு ட்ரீம் இருக்குதோ அதை நம்ம வந்து வி கேன் மேக் இட் கம் ட்ரூ. ஸோ இதை நம்முடைய பேரண்ட்ஸ் நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம நிறையா ப்ரெஷர் போட வேணாம். இந்த உலகம், இந்த குழந்தைங்களோட உலகம் வந்து அதுலேருந்து கடந்து தான் நாமளும் வந்திருக்கோம். நாமளும் பெருசாக வளர்ந்துட்டோம்னு சொன்னால் நாமும் வளர்ந்த குழந்தைகள் தான். நமக்கும் எல்லாருக்கும் எல்லாம்லாம் தெரிஞ்சு விடாது. நம்ம அடுத்தவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் யார் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைங்களுடைய உலகம் அப்படிங்கிறத நீங்கள் எட்டிருந்து பார்த்து ரசிக்கலாம், அதை என்ஜாய் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அந்த உலகத்துக்கு உள்ளே போயிட்டு இப்படி வா அப்படி போன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நாம் உணர வேண்டும். அந்த குழந்தைங்க லெட் தம் ப்ளே, லெட் தம் என்ஜாய் திஸ் லைஃப். இந்த வயசில் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டோம். ஏன்னா நமக்கான மிகப்பெரிய சேலஞ்சு இப்போ என்ன வந்துருச்சுன்னா இருக்கக்கூடிய டெக்னாலஜி. அது நம்ம வரன்னு சொல்கிறதா அல்லது சாபன்னு சொல்கிறதா நமக்கு தெரியல. பிகாஸ் த ஏஜ் லிமிட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட், ஏஜ் லிமிட் ஆஃப் அவர் சில்ட்ரன், அந்த கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய கேப் இருக்குது. நாம் இவ்வளோ பெரிய ஆளாய் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்த அந்த குழந்தைங்க 3வது வகுப்பு படிக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இது வந்துருச்சு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கான இந்த கேப், இந்த கன்ஃபியூஷன் இந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாது. இந்த கன்ஃபியூஷனோ இந்த பேர்டனோ வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா அப்போ எக்ஸ்க்ளூஷன் நம்மளை அறியாமல் வர ஆரம்பிச்சிடும், விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பயம் வந்துடும். நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும் ஒரு எண்ணம் வந்துவிடும். ஸோ அந்த குழந்தைங்கள ஃப்ரெண்ட்லி மேனர்ஸோட பழக வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோடைய ஒரு கடமையாக அதை நான் பார்க்குறேன். நான் அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட தயவுசெய்து கம்பேர் பண்ணியே பார்க்காதீங்க. நம்முடைய குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பேரண்ட்ஸ், உங்களுக்கும் இருக்குது, டீச்சர்ஸ்க்கும் இருக்குது. அந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறார் என்று சொன்னால் பரவாயில்லடா, உனக்கு இந்த திறமை இருக்குது, இதை காட்டிலும் அதில் நீ நல்லா வர, அதை நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண, இன்னும் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை டீச்சர்ஸுக்கும் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதை விட்டுட்டு உங்கள் அண்ணன் எப்படி ஆகிட்டான் பாரு, 8th விட்டு குழந்தை எப்படி படிக்குது பாரு, அந்த குழந்தை என்ன ஜாயின் பண்ணிட்டான் பாரு, இவன் என்ன மார்க் வாங்கினான் பாரு அப்படிங்கிறது தயவுசெய்து இந்த கம்பேரிசனே வேண்டாம் அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் வருகை தந்திருக்கிற பேரண்ட்ஸ் நீங்கள் மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் நம்முடைய குழந்தைங்கள விளையாட்டு திறமை எதனால இன்றைக்கி இப்போ நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ கவலைப்படாத, நீ உன்னை வளர்த்து எடுக்கிறது கையை பிடிச்சி தூக்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நீ நேஷ்னல் லெவலில் போறியா, நீ இன்டர்நேஷ்னல் லெவலில் போறியா, உனக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஜெயிச்சுட்டு மெடல் வாங்கிட்டு வரியா, அதற்கான உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு நிதியை நாங்கள் வழங்குகிறோம். அதனால தான் கண்ணகி நகரை சார்ந்திருக்கக்கூடிய கார்த்திகா போன்றவர்கள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைத்து வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியது என்பது ஒரு அரசாங்கத்துடைய பணி. பட் எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்திட முடியுமா?
அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் இது போன்ற ஸ்கூல்ஸை சார்ந்திருக்கின்ற என்ஜிஓஸாக இருக்கக்கூடியவர்களை இவங்கெல்லாம் கண்டிருக்கும்போது நீங்களாம் அந்த குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது நம் அனைவருக்குமே இருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கே நான் வருவதற்கு முன்னாடி கேட்டேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்டு இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா இந்த 30 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் என்று சொன்னால் வெறும் டீச்சர்ஸ் அண்ட் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் காரணமா என்று சொன்னால் இல்லை. அங்கே பணியாற்றக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அங்கே இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து, அங்கே இருக்கிற டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற ஆயாலேருந்து நம்ம பிள்ளைங்களை இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டீம். இந்த டீம் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படி சொன்னால் நாம் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். சார் நம்ம யாருமே நம்ம விட்டுவிடக்கூடாது. சில ஸ்கூல்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்பொழுது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க, நான் உள்ள திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இவர் யார் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த குழந்தைங்க என்னை பார்த்து முழிப்பாங்க. அப்போ சொன்னேன், அப்போ இவர் தான்ப்பா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் தான் இந்த ஸ்கூலுக்கு வாட்ச்மேன், இந்த ஸ்கூல் எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் நான் தான் சொல்லுவேன் என்று நான் சொல்லுவேன். ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது யாருக்குன்னே இப்போ எனக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் சர்வ் பண்ணுறேன். பீயிங் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக நிறைய எங்கள் பிள்ளைங்க கற்றுக்கணும், உலகளவில் போய் அவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது இல்லையா. இந்த ஆசை என்பது ஒரு துறையோட அமைச்சருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, பெற்றவங்க உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா இது நம்முடைய பிள்ளை, நம்முடைய சொத்து, நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போது நம்முடைய பிள்ளைகள் தான். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக அவசியமாக அந்த குழந்தைங்க எதிர்பார்ப்பார்கள். உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களோட மைண்டில் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தானே. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ரெஜினாவை நான் பாராட்டுறேன், நந்தினியை நான் பாராட்டுறேன், இந்த அக்னாலேஜ்மெண்ட்டுக்கு இயங்கக்கூடியவர்கள் தான் எல்லா மனிதன். நான் பேசிட்டு போகும்பொழுது கூட எனக்கு வண்டி ஓட்டுறது அண்ணனுக்கு நீங்கள் நல்லா பேசுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏங்குது பார்த்தீங்களா ஒரு மனசு. இந்த மனசு அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த குழந்தைங்களுக்கான அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுங்க. இன்றைக்கி இருக்கின்ற டெக்னாலஜி எது சொல்லித்தர வேண்டும் எது சொல்லித்தரக்கூடாது என்பதை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் அந்த குழந்தைங்களை ஆளாகாமல் அந்த குழந்தைங்களை வளர்த்துக்கினா நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி நம்ம எதற்காக சொல்கிறோம். நம்ம என்றைக்குமே தமிழ்நாடு என்பது தனித்த ஒரு மாநிலமாக நமக்கான தனி சிறப்புகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதர் ஸ்டேட்ஸ்க்கு, நம்முடைய இந்தியாவுக்கு அதர் ஸ்டேட்ஸ்க்கு சும்மா ஒரு டூர் போயிட்டு வாங்க. அங்கே டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே எஜுகேஷன் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் அது எப்படி இருக்குதுங்கிறது உங்களால் கண்டிப்பாக அது உணர முடியும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன். ஆக தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 30 ஆண்டுகள் இல்லை, இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும். கருப்பையா பிள்ளை அவர்கள் எந்த ஒரு எண்ணத்தோடு இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பிள்ளை இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இத்தனை பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதே அப்படிங்கிறதுக்கான அந்த பெருமை நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்துட வேண்டும். அதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆக அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நீங்கள் என்னென்னலாம் வர வேண்டும், வாழ்க்கையில் வர வேண்டும் நீங்கள் ஆசைப்படுவீர்களோ அதெல்லாம் வருவதற்கு ப்ரெஷரை நோக்கி நீங்கள் எதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களோட பேஷனை நோக்கி ஒவ்வொன்றையும் நீங்கள் தேர்ந்தெடுக்குங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Physical activity for skill development through machine learning was the topic our minister. The purpose is to translate the research outcomes into educational policy to improve student health and engagement. That itself shows the beautiful heart of our minister. So we assure you that we'll bring our students to State Resource Center. Thank you for inviting us, and it's a privilege that our school has got the first invitation. You can put your hands together, children. Thank you, sir, for building that equilibrium between parents, teachers and students. நீங்கள் பேசுனது எங்கள் சார்பாக ஒரு டீச்சராக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனாக பேசுனது. தேங்க்யூ சார், யூ ஹவ் மேட் அவர் ஜாப் ஈஸி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எங்களை ரொம்ப கண் கலங்க வச்சுட்டீங்க சார், ரொம்ப எமோஷ்னலாக எங்களை மூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். Next, it's time to honor our achievers. I request our minister to
give away the prizes to the achievement students. First 10th board examination, first rank holder Yuvashri and a topper in math. Second rank holder Pooja Shri and a topper in English. And third rank holder R. Sanjana. Subject toppers Tamil S. Yashini, Tamil Kanmani Bhuvaneshwari, Tamil K. Gayatri, Tamil B. Sophia, English and Social Science M. Sarvesh, Math J. Lokesh, topper in Science M. Shakti, topper in Social Science S. Balapritham. They all are toppers of 10th board examination March 2025. Higher secondary results: B. Vasanta Balan, first rank, a topper in math, physics, chemistry and computer science. Second rank holder V. Anbu Selvan, topper in Tamil and computer science. Third rank N. Toshini, topper in commerce and computer application. Gautami, topper in Tamil and computer science. R. Revati, topper in Tamil. S. Srimadi, topper in Tamil and computer science. S. Dharan, topper in Tamil. Chetana, topper in Hindi. Afrin, topper in biology. Chandra Kumar, topper in economics. Esther Abita, topper in accountancy and business math. Subhashri, topper in computer application. Vaishnavi, topper in computer science. Deepak Kumar, topper in computer science. Danish Kumar, topper in computer science. Ratish Kumar, topper in computer science. Eleventh results: first rank holder, topper T. Vishnupriya, topper in Tamil and chemistry. Second rank B. Rasia, topper in commerce and economics. Third N. Lavanya, topper in chemistry. Subject toppers Jai Akash, English and math. Avisha, physics and biology. Abhinav Darshan, SA, computer science. Tarun Kumar, TM, computer application. Pula B, business math. Sri Dharanya D, physics. All these achievements were possible by the hard work, dedication endured by our teachers. So 100% result in English in 10th board examination Gayatri Devi S. 100% result in social science Tilagam B. 100% in English Mr. R. Ratnakumar for grade 11 and 12. Aruna for Tamil in grade 12. D. Satish giving 100% result in math in 11th and 12th board examination. Mr. Pandyarajan, chemistry, 11 and 12 board examination. Mrs. Yam Nirmala, zoology.
P. Sumati, Botany. T. Sumati, Computer Science and Computer Application. Mr. V. Devanathan, for giving 100% result in computer science in 11th and 12th board examinations. Mrs. Yamni Ilango, Economics. Maikme Priyadarshini for Commerce. Mr. S. Meghanathan for Accountancy. Mr. S. Kannadasan for Business Math. Mr. A. Palani, Math in grade 11. And Mrs. S. Suganya for Hindi. Thank you, sir. Your presence is gratifying.